CMR 101.3 FM 22வது ஆண்டு நிறைவு. குரல்களையும் கனவுகளையும் உருவாக்கிய ஒரு அழகான வானொலி பயணம். அன்பான நேயர்களே, இது உங்கள் அன்புக்குரிய CMR 101.3 FM. கனடாவின் வடிலே, குறிப்பாக எங்கள் தமிழ் சமூகத்தின் மத்தியில் கடந்த 22 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டு இருக்கும் ஒரு குரல். அந்த குரல் வெறுமனே ஒரு வானொலியின் குரல் அல்ல, அது எங்கள் மொழியின் குரல், எங்கள் பண்பாட்டின் குரல், எங்கள் சமூகத்தின் குரல், எங்கள் நினைவுகளின் குரல், எங்கள் கனவுகளின் குரல். அதுதான் CMR 101.3 FM. இன்று CMR தனது 22வது ஆண்டு நிறைவை நோக்கி பயணிக்கின்ற இந்த அழகான தருணத்தில் இந்த வானொலி பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்ப்பது என்பதே ஒரு வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி பார்ப்பது போன்றதே. 22 ஆண்டுகள். ஒரு மனித வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம். ஆனால் ஒரு வானொலிக்கு 22 ஆண்டுகள் என்பது வெறும் காலகளவு அல்ல. அது ஆயிரக்கணக்கான மணத்தியாலங்கள், லட்சக்கணக்கான வார்த்தைகள், எண்ணற்ற பாடல்கள், ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள், எண்ணிலடங்காத நினைவுகள் மற்றும் எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு வரலாறு. ஒரு காலத்தில் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த எங்கள் தமிழ் மக்களுக்கு தாய்மண்ணின் வாசனையை நினைவூட்டியவற்றில் முக்கியமான ஒன்று வானொலி. வீட்டில் வேலை செய்யும் போதும், வாகனம் ஓட்டும் போதும், காலை நேரத்தில் தேநீர் குடிக்கும் போதும், இரவு நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கும் போதும், எங்கோ ஒரு மூலையில் தமிழ் குரல் ஒலித்துக் கொண்டு இருந்தால் நமக்கு ஒரு விதமான நெருக்கம் ஏற்படும். நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு தூரத்தில் இருக்கின்றோம், ஆனால் எங்கள் மொழி எங்களோடு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையை அந்த குரல் கொடுத்தது. அந்த குரலை கனடா மண்ணில் தொடர்ந்து உயிரோடு வைத்திருப்பதில் CMR 101.3 FM மிக முக்கியமான பங்கினை வகித்திருக்கின்றது. ஒரு வானொலி என்பது வெறுமனே பாடல்களை ஒலிபரப்புகின்ற ஒரு ஊடகம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் கண்ணாடி. சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி. அதே நேரத்தில் சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப குரல் கொடுக்கின்ற ஒரு பாலம். CMR அந்த பாலமாக கடந்த 22 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. CMRின் இன்னொரு மிக பெரிய பங்களிப்பு என்னவென்றால், அது ஏற்கனவே அனுபவமுள்ள அறிவிப்பாளர்களுக்கு மட்டும் ஒரு மேடையாக இருந்தது இல்லை, பலருடைய உள்ளுக்குள் இருந்த சிறிய சிறிய கனவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மேடையாகவும் இருந்திருக்கிறது. ஒரு நாள் நானும் வானொலியில் பேச வேண்டும், என்னுடைய குரலும் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டும், எனக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற கனவு கண்ட பலருக்கு CMR ஒரு வாய்ப்பை வழங்கியது. ஒரு ஒலிவாங்கியின் முன்னால் நிற்பது எளிதான காரியம் போல தோன்றலாம், ஆனால் அந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்று ஆயிரக்கணக்கான நேயர்களோடு இயல்பாக பேசுவது ஒரு கலை. நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், குரலில் உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும், நேயர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், செய்தியை சரியாக சொல்ல வேண்டும், சில நேரங்களில் சிரிக்க வேண்டும், சில நேரங்களில் சிந்திக்க வைக்க வேண்டும், சில நேரங்களில் ஒருவருடைய கண்ணீருக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வானொலி அறிவிப்பாளரின் பணி. அந்த கலையை பலருக்கு கற்றுக் கொடுத்தும் அவர்களுக்கு தங்கள் குரலை வெளிப்படுத்த ஒரு மேடையை கொடுத்ததும் CMR. இன்று வானொலியில் பேசுகின்ற பல குரல்களின் பின்னாலும் CMR போன்ற ஒரு மேடையின் பங்களிப்பு இருக்கின்றது. ஒரு அறிவிப்பாளரை நேர்கள் சில நேரங்களில் குரலால் மட்டுமே அறிந்திருப்பார்கள், ஆனால் அந்த குரலுக்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கின்றான். அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, சந்தோஷங்கள் இருக்கின்றன. அதேபோல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கின்றது. ஸ்டூடியோவில் ஒலிவாங்கிக்கு முன்னால் ஒருவர் பேசினாலும் அந்த குரல் நேர்களிடம் சென்றடைவதற்கு பின்னால் பலருடைய பங்களிப்பு இருக்கின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு, தொழில்நுட்பம், இசை, நேர நிர்வாகம், விளம்பரங்கள், நிகழ்ச்சி திட்டமிடல் மற்றும் மிக முக்கியமாக நேயர்களின் ஆதரவு. ஆகவே CMRின் 22 கால பயணம் என்பது ஒருவருடைய பயணம் அல்ல, அது ஒரு குழுவின் பயணம், ஒரு சமூகத்தின் பயணம், ஒரு குடும்பத்தின் பயணம். கனடாவில் வாழும் எங்கள் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியிலும் CMR பல வழிகளில் ஒரு பங்கினை வகித்திருக்கின்றது. சமூக நிகழ்வுகள், கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்வுகள்,
சமூக சேவைகள், வணிக முயற்சிகள், விளையாட்டு, கல்வி, முக்கியமான சமூக செய்திகள் என்று பல தளங்களில் CMR தனது குரலை வழங்கியுள்ளது. ஒரு சமூகத்துக்கு வானொலி தேவைப்படுவதன் காரணம் இதுதான். சமூகத்தின் நல்லவற்றை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், சமூகத்தின் பிரச்சனைகளை பேச வேண்டும், புதிய தலைமுறைக்கு எங்கள் மொழியையும் பண்பாட்டையும் அறிமுகப்படுத்த வேண்டும் மற்றும் மிக முக்கியமாக நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எங்கள் குரல் எங்கே இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த 22 ஆண்டு நிறைவு விழாவில் நான் தனிப்பட்ட முறையிலும் ஒரு நன்றியை பதிவு செய்ய விரும்புகின்றேன். CMR குடும்பத்தினருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, என்னுடைய குரலை நேயர்களிடம் கொண்டு செல்ல ஒலிவாங்கி என் கைகளில் கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றி. குறிப்பாக புத்தம்புது காலை என்ற நிகழ்ச்சியில் ஆர்ஜியாக என்னை இணைத்துக் கொண்டதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். காலை நேரம் என்பது ஒரு நாளின் ஆரம்பம். அந்த ஆரம்ப நேரத்தில் மக்களோடு பேசுவது என்பது எனக்கு ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. காலை கண்விழிக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும். வேலைக்கு செல்லும் ஒருவருக்கு சிறிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். வாகனத்தை ஒட்டிக்கொண்டு இருக்கும் ஒருவருக்கு ஒரு பாடலை பரிசாக கொடுக்க வேண்டும். தனியாக இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தம்புது காலை கொடுத்த பெரிய அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒலிவாங்கிக்கு முன்னால் அமரும் போது மறுபுறத்தில் ஆயிரக்கணக்கான நேயர்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எங்களை பொறுப்புடன் பேச வைத்திருக்கின்றது. அதற்காக CMR குடும்பத்துக்கு எங்கள் இதயத்தில் இருந்து நன்றிகள். இந்த வாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல, எங்கள் குரலை ஒரு சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பு. இந்த தருணத்தில் CMRல் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆர்ஜேக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய குரலும் தனித்துவமானது, ஒவ்வொருவருடைய பிரசன்டேஷனும் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் CMRன் வரலாற்றில் தங்களுக்கென ஒரு சிறிய இடத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். காலை நேரத்தை இனிமையாக்கியவர்கள், மாலை நேரத்தில் மக்களை சந்தித்தவர்கள், இரவு நேரத்தில் நேயர்களோடு பயணித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், பாடல்களை அறிமுகப்படுத்தியவர்கள், சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள், ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த குரல்கள் இல்லாமல் இந்த 22 ஆண்டு கால பயணம் இவ்வளவு அழகாக இருந்திருக்காது. ஒலிவாங்கிக்கு முன்னால் இருப்பவர்களை மக்கள் அதிகம் பார்க்கலாம், ஆனால் இந்த ஒலிவாங்கிக்கு பின்னால் இருப்பவர்களின் உழைப்பு பல நேரங்களில் தெரியாது. CMRன் நிர்வாகம், தொழில்நுட்ப குழு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், விளம்பரதாரர்கள், நிகழ்ச்சிகளுக்கு பங்களித்தவர்கள், செய்திகளை வழங்கியவர்கள், கலைஞர்கள், சமூக அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் CMRை நம்பி தங்கள் ஆதரவை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த 22 ஆண்டுகள் சாத்தியமாகி இருக்காது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆனால் மிகப்பெரிய நன்றி யாருக்கு தெரியுமா? அது எங்கள் நேயர்களுக்கு. ஆம், வானொலியின் உண்மையான உரிமையாளர்கள் நேயர்கள்தான். நீங்கள் கேட்கவில்லை என்றால் வானொலிக்கு அர்த்தமில்லை. நீங்கள் போன் கால் செய்யவில்லை என்றால் அந்த குரலுக்கு உயரில்லை. நீங்கள் மெசேஜ் அனுப்பவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு உற்சாகமில்லை. நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்றால் நாங்கள் வளர முடியாது. நீங்கள் பாராட்டவில்லை என்றால் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் கிடைக்காது. 22 ஆண்டுகளாக CMRை உங்கள் வீடுகளுக்குள் வரவேற்றதற்காக, உங்கள் வாகனங்களில் எங்களோடு பயணித்ததற்காக, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எங்களோடு பகிர்ந்ததற்காக எங்கள் நேயர்களுக்கு 1000 நன்றிகள். 22 ஆண்டுகள் முடிவுகல்ல, புதிய ஆரம்பம். 22 ஆண்டுகள் என்பது ஒரு மைல்கல், ஆனால் அது ஒரு முடிவுகல்ல, அது இன்னொரு புதிய பயணத்தின் ஆரம்பம். இன்று CMRை கேட்கும் ஒரு குழந்தை நாளை ஆர்ஜியாக ஆகலாம். இன்று ஒலிவாங்கியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் நாளை அதற்கு முன்னால் நின்று ஆயிரக்கணக்கான மக்களோடு பேசலாம். இன்று ஒரு சிறிய கனவோடு CMRை கதவை தட்டும் ஒருவர் நாளை ஒரு பெரிய ஊடக பயணத்தை தொடங்கலாம். அதுதான் ஒரு நல்ல வானொலியின் வெற்றி. தனக்காக மட்டும் குரல் கொடுப்பது அல்ல, புதிய குரல்களை உருவாக்குவது, புதிய தலைமுறைக்கு மேடை அமைப்பது, புதிய கனவுகளுக்கு கதவு திறப்பது. எங்கள் மொழி, எங்கள் குரல், எங்கள் அடையாளம். நாம் கனடாவில் வாழ்கின்றோம். எங்கள் பிள்ளைகள் கனடாவில் பிறந்து வளர்கின்றார்கள். அவர்கள் ஆங்கிலமும் பிரெஞ்சும் பேசுகின்றார்கள். உலகின் பல மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காதுகளில் தமிழ் குரல் ஒலிக்க வேண்டும். அவர்களுடைய வீட்டில் தமிழ் பாடல் ஒலிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழ் மொழி வாழ வேண்டும்.
இதற்காக சிஎம்ஆர் போன்ற தமிழ் ஊடகங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு மொழி புத்தகங்களில் மட்டும் வாழாது, அது பேசப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும். அப்போதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு செல்லுகின்றது. அந்த பணியில் சிஎம்ஆர் கடந்த 22 ஆண்டுகளாக செய்த பங்களிப்பு பாராட்டுக்குரியது. இந்த சிஎம்ஆரை ஒரு வானொலி நிலையம் என்று மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு குடும்பம். ஆர்ஜேக்கள் ஒரு குடும்பம், தொழில்நுட்ப குழு ஒரு குடும்பம், நிர்வாகம் ஒரு குடும்பம், விளம்பரதாரர்கள் ஒரு குடும்பம், நேயர்கள் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் 22 ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்து இருக்கின்றது. 22 ஆண்டுகளாக எங்களோடு பயணித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சிஎம்ஆர் 101.3 FM தொடர்ந்து எங்கள் சமூகத்தின் குரலாக இருக்கட்டும்.